துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதுக்கு முந்தைய பதிவு ஆவணி மாத பலன்களில் ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்துக்கு வர்றதுனால அதையே முதன்மையாக கொண்டு சிம்ம ராசியின் பலன்களை பார்த்தோம். தற்போது கடக ராசிக்கு ஆவணி மாத சூரியனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதை பற்றி பார்ப்போம். கடக ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் ஆவணி மாதம் வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்குரிய சூரியன் தனகாரகன் சூரியன், தனஸ்தானாதிபதி சூரியன். அப்போ தனஸ்தானத்துக்கு தன ஸ்தானாதிபதியே வர்றதுனால தனம் பெருகும். ஏதாவது வகையில் அவங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் கொஞ்சம் மேலே போகும். கூட கேது இருக்கிறதுனால ஏதாவது மாற்றங்களால் அந்த தனம் கூடும். சனி என்ற தொழில்காரர்கள் அந்த தனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அவர்கள் தன வருவாய் கூடும். அதாவது இப்போ சம்பளம் வாங்குறாங்க, வேற ஒரு கம்பெனிக்கு போய் வேற ஒரு சம்பளம் வாங்கும்போது அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கடக ராசிக்கு 8ல் அஷ்டமத்து சனி இருக்கு இல்லையா, அந்த சனி சூரியனையும் கேதுவும் பார்ப்பதால் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போய் வேற வேலையை ஜாயின் பண்ணியாவது சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக மொத்தத்தில் நல்ல இடம், ஏன்னா 2ஆம் இடம் நல்ல இடம், நன்றாகத்தான் இருக்கிறது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இலாக்கா மாற்றம், தொழில் மாற்றம், அதுவும் வீட்டில் சில பேர் வீட்லேயே ஹவுஸ் வார்ம் பண்ணுவாங்க, அவங்களாம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வேலைக்கு கம்பெனிக்கு போய் வேலை செய்ய வேண்டியது வரும். அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேதுவோடு இணைந்திருப்பதால் தகப்பனுக்கும் அந்த ஜாதகக்குள் டிஸ்டன்ஸ் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அப்படி என்றால் டிஸ்டன்ஸ் வரும், தொழில் ரீதியான டிஸ்டன்ஸ் வரும். குடும்பத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில போய் தொழில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் கடகராசினுடைய பலன்கள். இப்போ அடுத்தபடியா மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்கு சூரியன் 3ஆம் இடத்தில் வருகிறார். தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்வார்கள். மிதுன ராசிக்கு சூரியன் 3ஆம் வீட்டுக்கு ஓனர், அதாவது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியும் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர்தான். அதனால் எந்த விதமான தைரியமான முடிவுகளை எடுக்கலாம். கூட கேது இருக்கிறதுனால அந்த முடிவுகளை எடுக்கும்போது நன்றாக ஆராய்ந்து அலசி அந்த முடிவுக்கு வர வேண்டும். முடிவு எடுக்கக்கூடிய காலம். இதெல்லாம் தொழிலில் சில பேர் டிபார்ட்மெண்ட் மாறுவாங்களே, சப்ஜெக்ட் மாறுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு கூட ஏற்படும். ஏன்னா சனி, ராகு, கேது என்ற அயல்நாட்டு கிரகங்கள் சேர்க்கையோடு இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் மிதுன ராசிகளில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். இது மிதுன ராசியின் பலன்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் ஆவணி மாதத்தில் வருவதால் 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள், வாகனஸ்தானம் என்று கூட சொல்வார்கள். இந்த வாகனஸ்தானம், சுகஸ்தானம், மாத்ருஸ்தானத்தில் சூரியன் இருப்பால் வண்டி, வாகனம், இடம் மாறுதல் ஏற்படும். ஒருவேளை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா வாகனாதிபதி சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த மாதத்திற்குள், அதாவது கேது சாரத்தில் இருக்கும்போது நடைபெறுவதை விட சூரியன் பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது வாகனாதிபதியே சுக்கிரன். அதனால அந்த பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வண்டி மாற்றங்கள், பழைய வண்டி புது வண்டி வாங்குறது, இந்த வண்டி மாற்றங்கள் நல்ல விஷயத்திற்காக மாற்றப்பட வேண்டியது வரும். நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல நன்றாக இருக்கும். 5ஆம் இடம் மேஷம். மேஷம் இடத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் ஆவணி மாதத்தில் வருகிறது. இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்.
புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவாக புத்திரஸ்தானத்துல கேது இருக்கு இல்லைங்களா? அப்போ ஏதாவது புத்திரஸ்தானத்துல விஷயத்துல ரொம்ப அலட்டிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது கன்சீவ் ஆனா கூட அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாம அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சூரியன் கேதுவோட இணைந்து முதல் 12 நாட்கள் கேது ஒரு நட்சத்திரத்தால் இருக்க போகிறது. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம், இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா? இந்த திதி கொடுக்கிற விதத்துல ஒழுங்காக செய்து கொள்ள வேண்டும், ஆப்சென்ட் ஆகக்கூடாது. இப்ப புரட்டாசி மாசம் மாலியாசம் வருதுன்னா அதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா 5ல் கேது வரும்போது முன்னோர்கள் விஷயத்தை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும், வேறொன்றும் பாதிப்பு இல்லை. 6ஆம் இடம் மீனம். மீனத்திற்கு 6வது இடத்தில் கேது இருக்கிறது. அதே நேரத்தில் சூரியன் ஆவணி மாதத்தில் அங்குதான் இருக்கிறது. 6ஆம் இடம் கேதுவுக்கு பிடித்த இடம். 3, 6, 11 இடங்கள் கேதுவுக்கு பிடித்த இடங்கள். 6வது இடம் வம்பு, வழக்கு, பிரச்சனை, கடன் ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் ஆட்சியாக இருக்கிறது. எப்பவுமே 6வது வீட்டுக்குரிய அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால நோய் வாய்ப்புறது, கடன் வர்றது அதெல்லாம் வரும். அதனால 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் ஆவணி மாதம் ஸ்ட்ராங்கா ஒரு 12 நாளுக்கு கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சமாளிக்கப்படும். இதுவரை தங்களிடம் உரையாற்றியது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி அடுத்த பதிவில் 7வது வீட்டிலிருந்து பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.